டேய் தம்பி டேய் தம்பி முருகேசா இந்த பார் அண்ணனை பாருப்பா தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா டேய் தம்பி ஏதாவது பேசுப்பா டேய் டேய் ஏய் ஓடு 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 என்ன ஓவரா இருக்கு தல ரொம்ப பண்றீங்களா இல்ல எனக்கு புரியல நீ நடிக்கிற பாரு லுக்கா பாருங்க என்ன மரியாதை இல்ல சா வச்சிருண்டா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எதமா சொன்னா நம்ம செய்யணும். ஓஹோ நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. என்னப்பா எத்தனை லட்சம்? எத்தனை லட்சமா? எவ்வளவுங்களா? 10-20 தெரியும் அக்கௌண்ட்ஸை பார்த்ததே நீங்க தான். ஒரு 10-20 லட்சம் வந்திருக்கும். அவ்வளவு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த சின்ன இல்ல பல சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த ஸ்டால்ல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம்லாம் கரெக்டா எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணுவோம். நாங்க சொன்ன ஒரு காரணத்துக்காக எங்களுக்காக எங்கெந்தோ எங்க சீரியஸா பெங்களூரு, மூணாறு, பெங்களூரு, தேனி, போலாண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க போலாண்ட்ல இருந்து இங்க வந்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தாரு. அவங்க சம்மருக்கு வந்து வந்து எல்லாரும் அங்க வந்து நாங்க ரெகுலரா பார்ப்போம். எங்களுக்கு நாங்க லோன்லியா இருக்கிறது உங்க வீடியோ பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க இருந்தோ வந்தீங்க. வெயில்ல வந்தாங்க ஒருத்தர் ஒரே ஒன்று தான் ரொம்ப எங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அந்த 2 பசங்க அந்த ஒரு லேடி ஆட்டோவில் வருது. ஐயோ ஆமா ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா போயிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஆட்டோக்கார மாதிரி ஏதோ ஒரு அவங்க கால் செக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் எங்களுக்காக எங்களை மதித்து வந்து எங்களை சப்போர்ட் பண்ணீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதுக்கான வந்து அந்த ரிசல்ட் வந்து அங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாரம் கிட்டத்தட்ட என் கண்ணெல்லாம் நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு எல்லாம் பொருள் வாங்கிட்டு வந்துட்டு இந்த கிச்சனில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. கிச்சன்லேயே கஷ்டப்பட்டு அவ்வளோ சூடாக வேலை செஞ்சு பரவாயில்ல இவ்வளோ பேர் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு வந்து அந்த இடத்துல எனக்கு கால் வலி வேர்த்து கொட்டுறது எதுவுமே தெரியல. ஏன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க போது சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு நாள் ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருந்தது. ட்ரை பண்ணவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் எப்படி இருந்துச்சு. எல்லாம் இந்த பொம்பளினிலாம் வந்து அவ்வளோ டிமாண்டில் போச்சு. ஒருத்தரும் 4-5 பார்சல் வாங்கினீங்க. அதெல்லாம் பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு. பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்றது வேற எனக்கு செம்ம இதுவாக போச்சு. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து நான் மட்டுமே தான் வந்து அந்த இதை புஷ் பண்ணிருந்தேன். அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. மரிஸ்கா ஒரு பயங்கர சப்போர்ட் கொடுத்துருந்தா எனக்கு. இவங்க 3 பேர் கிச்சன்ல இருந்தாலும் இன்னும் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கும் அந்த விஷயம். பட் ஆனால் ஏதோ மேனேஜ் பண்ணி இந்த தடவை பண்ணிட்டோம். பட் நெக்ஸ்ட் டைம் எல்லாமே ஸ்மூத்தா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி. இல்லாம ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேரும் கூடி உயிரை விட்டாங்க. எல்லாரோட டீம் ஒர்க் இருந்தனால மட்டும்தான் இது முடிஞ்சதே. வந்து நல்லா செம்ம ஆர்டர் பண்ணானுங்க. ஸ்டால்ல அவங்க இருந்தனால தான் நான் கிச்சன்ல நிம்மதியா நின்றுட்டே இருந்தேன். ஆமா அந்த ஸ்டால்ல நின்னதால தான் 3 நாள் எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அப்படி இப்படி நகர முடியல. இது இல்லாம லெட்ஸ் ப்ராப்புக்கு வேற இவ்வளோ பேர் வந்திருந்தீங்க. அந்த ஹாரி பாட்டர் எல்லாம் அப்படியே டக்குனே ஜாலியாச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றின்றது சின்ன வார்த்தை தான். தாண்டி எங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இவன் எப்படி சொல்ல மாட்டானே. நன்றின்றது சின்ன வார்த்தை தான். தாண்டி எங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. இப்போ வெளியெல்லாம் போய் வீடியோ பண்ற அளவுக்கு பாடி கண்டிஷன் இல்லை. இவன் எங்க கூப்பிட போறானோ வெளியே. அதான் வந்து நம்ம ரியாக்ஷன் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா அதுவும் நீ பண்ற சில விஷயத்தெல்லாம் ரியாக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என்னெல்லாம் பண்ணாரு கேதர் பண்ணி வச்சிட்டியா? நீ எனக்கு தகப்பா. மற்றவங்களுக்குலாம் தகப்பா இன்னும் தகப்பா 2.0 போடுங்கன்றாங்களா? தகப்பா 2.0 இல்ல, தக்கு அப்பா 2.0. அதே உனக்கு புரியலையா? நாங்க மொத்த தனித்தனியா போடணும். தகப்பான்னு என்ன தெரியும்? தக்கு அப்பா நீங்க பண்ண தக்ஸ் எல்லாம் தான் பாக்க எக்கச்சக்கமா பண்ணி வச்சிருக்கேன்ல. 1-2 பண்ணி வச்சிருக்கேன். அங்க வந்து பண்ணிய ஒண்ணு மிரரு. அது எவ்வளவு நாள் யோசிச்ச நீ? தோணுச்சு. அதெல்லாம் தான் ரியாக்ட் பண்ண போறோம். இந்த பாரு ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுக்கு முன்னாடி எடிட்டர் வந்து ஒரு போட்டோ காமிக்க சொன்னா. இங்க பாரு என்னது இது? மூஞ்சில இல்ல முதலாளி கதை வந்துருச்சு ஹரியானாக்குன்னு. இது எந்த வீடியோடா இது? எந்த வீடியோடா இல்ல, பழைய வீடியோடா இது. ஆமா அதுல என்ன முதலாளி கலையா இருக்கு. ஒரு முறைகிறான் பாரு, என்ன வேலை செய்யற நீ அப்படின்னு. ஐயோ அப்ப நான் என்ன முறை எல்லாம் திட்டுன்ற
அங்கிள் எனக்கு கரெக்டா நடக்கணும் அங்கிள், வெளியில போறது கரெக்டா போகணும்ல. இங்க பாரு, இப்படி எடுத்தா போட்டோ பூத்து, இப்படி எடுத்தா போட்டோ பூத்து. அப்படியே இதுல எப்படி நம்ம வந்து இந்த இதோட ரிலேட் பண்ணலாம், அது மாதிரி தோணும். இது எப்படி ரிலேட் பண்ணலாம் அது தோணும். நீ உருவாக்கி விட்டு இப்போ அவனுங்கெல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டானுங்கப்பா உங்க கூட பேசி பேசி பேசி. எடுப்பாரு போல. இப்படி எடுக்கும். அக்கா நான் பண்ண ஸ்டாண்டி பாத்தீங்களா எப்படி இருக்கு? பாருங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் தான். உனக்கு ஒரு அது இது ஃபேமஸான டைலாக்டா. வெள்ளை சாஸ் சாப்பிடுவியா? சீஸ் அப்போனா அந்த நிறைய சீஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டமும் யூஸ் பண்ணிடுறாங்கன்றியா? ஓகே. ப்ளூ பாஸ்தா சரி இதை பண்ணுவேன் எனக்கு தெரியும். ப்ளூ பீ பாஸ்தா ஓகேவா? யார்கிட்ட போய் சொல்றீங்க? உண்மையிலேயே சொல்றேன். அந்த எல்லோ எல்லோ பியரும் உண்மையா அதை சாப்பிட்டு வந்து மறுநாள் அங்கிள் அது ஆர்டிஃபிஷியல் கலரா? இல்ல அது இந்த சங்குப்பூக்கள். சங்குப்பூ தானே, அது எப்படி ப்ளூ ஆகும்? ஐயோ இதெல்லாம் மியூட் பண்றா அப்பா. இருங்க ஒரு நிமிஷம் இருக்கு உங்க வீட்டுல. ஆமா, எப்படி இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி தெரியுமே. ஐயோ ஐயோ இமேஜின் பண்ணி பாக்குறேன். அதே நீ இமேஜின் பண்ற போய்க்குடா. எதை இமேஜின் பண்ணல? ஐயோ இப்ப கேமரா உட்காருது. எப்படி அதை நோட்டீஸ் பண்ணி அது ரெண்டுமே நல்லா இருக்கு. ராமன் சொன்னியா? ராமான்னு சொல்லு, நல்லது. இதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருப்பியே, நீ வந்து வாயில வச்சு பக்கத்துக்கு நான் 700 800 செலவு பண்ணுவான்னு கவுண்டர் கொடுத்துருப்பேன். அது போடல போல அவ மறந்துட்டேன். தெரியும் இந்த சாப்பிட்டோம்ல பக்கத்து வீட்டுல பெரிய ஆளா இருப்பாரு இவரு. அந்த எடிட்லாம் போடும்போது மாசம் இருக்கு. பக்கத்து வீட்டுல ஒரு வயசானவர் என்னை கூப்பிட்டு சார் கூப்பிட்டு நேத்து மாடியில புரியல என்ன நாங்க வீடு அந்த தாத்தா தக்கு பண்ணிட்டு போயிட்டு அவரு என்ன தக்கு பண்ணிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்டு ஆமா அதுதான் இங்க பாரு. ஒரு வேலை ஜாலியா குடிச்சிருந்தீங்களான்னு கூட கேட்டிருக்கலாம். உங்க மைண்ட் ஆக போகுது. அப்படிதான் கேட்டாரு அவரு. வியர்ட் பட் ஆக்சுவலி இட் இஸ். தம்பி சூரியன் இறங்கிட்டே வருது. கீழே சூரியன் இறங்குறாரு, நம்மளும் கீழே இறங்கி போறோம். அன்றே கணித்தார் அரி. நான் வரல, என்னை இதுல எடுத்துடாதீங்க. பத்தல அன்றே கணித்திருக்கான்பா. என்னன்னு? சூரியன் இறங்கிருச்சுன்னு. அங்கிள் இது இன்னும் உனக்கு புரியலையா? புரியுது. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா? அரசியல் ஓ ப்ரோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு. எனக்கு அரசியலே தெரியாது. அரசியல் தெரியாதா? இதுதான்டா பெரிய குற்றமே. எனக்கு எதுவுமே தெரியாது. அரசியலே தெரியாம ஓட்டு போட்டு வந்துக்கிறேன். ஓகே அடுத்து நான் சொல்லு, தைரியமா சொல்லலாம்டா. அப்போ சொல்லு. இல்ல பரவாயில்ல, சொல்லிட்டியா? வீடியோ வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப வந்துட்டாங்க. போடுங்க, அடுத்தது போடுங்க. அப்படி ஏன்டா ஓபன் பண்ண? பிரஷர்ல இருக்குல்ல, சேர்த்து ஊத்திருப்பாரா? 3 இந்த கோழி எங்க போச்சு தெரியுமா? எல்லாம் பக்கெட்ல ஊற்றணும்ல, பக்கெட்டோட எடுத்து போயிட்டு இதுல வெஸ்டர்ன் இதுல ஊத்திட்டான். அதை எடுத்து போய் அங்க ஊத்திட்டான் பாரு. 4-5 நாள் அங்கேயே உலாத்தி இருந்தது. அது பார்த்து பயந்துட்டீங்களா? ஏதோ ஒரு குண்டு இங்க கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம். அப்படி பாத்தியாப்பா? பாத்தியாப்பா? அப்படி இப்படி எடுத்து பாத்தியா? வானா நான் இதெல்லாம் சொன்ன வம்பாயிடும். நீ சொல்லிதான் இவ்வளவு பெருசா இருக்குது. இதுல வம்பு வர ஆயிடுமா? இதெல்லாம் வந்து டாப் அந்த பீக்கு தொட்டு இருக்குது இந்த வீடியோஸ்ல எல்லாம்.
கிளம்பு கார்ல போக எடு கார் டைம் ஆச்சு. ஐயோ போச்சு எமகண்ட ஆரம்பிச்சு எனக்கு தான் எப்பயோ ஆரம்பிச்சு. இது கலரே பயங்கரமா இருக்கு. ஐயோ தண்ணி அப்பா என்ன சர்ன்னு ஏறுதுடா அது. அப்பா பொட்டன்டா இருக்கு. பொட்டன்டா பொட்டன்ட்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு போயேன்டா. ஏன்னா பொட்டன்ட் ஹாலோவீனுக்குன்னு தயார் பண்ற ஒரு பேக் மாதிரி, கேண்டி பேக் மாதிரி. மோர் பேலா என்னத்த பேல்றது? அது என்னன்னு புரியல எனக்கு. பத்த வைக்க இன்னொரு வழி இருக்கு. அது நீங்க தான் நல்லா பத்த வைப்பீங்களா? அது கிட்ட ஏதாவது பேசுங்க, அதுவே பத்திரும். நிஜமா சொல்றத பேசுங்க. எதனா கிசு கிசு பேசுங்க, பத்தும் பாருங்க. சும்மா இப்படி பண்ணுங்க. அது ஞாபகம் இல்லையாப்பா? இவங்க என்ன தகுதி விட்டாங்க. ஆண்டி பாருமா எப்படி கவுத்து விட்டாங்க. அப்படியே என்ன பண்ண சுல்தானி வெரி பேட்மா. பிரெக்னன்சி டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மாங்காய் பயங்கரமா சாப்பிடுவேன். பயங்கரமா மாங்காய். இப்போ இதுக்கும் மாங்காய் பிடிக்கிறது, எனக்கும் மாங்காய் பிடிக்கிறது. நீ ஏன் மாங்காய் சாப்பிடணும்? பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு பிடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. முடியே காணோம், கூட காணோம் அந்த பக்கம். நீ முதல்ல எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு அந்த வெங்காயத்தை தாளிச்சிரு. பிரியாணி பண்றேன். அசிங்கப்பட்ட மொமெண்ட். ஆறா இக்னோர் ஆறு இல்லையா பிராமி? கடுகு போட்டு சட்னி செய்யறாங்க. அதாவது நல்லவங்க மழை பெய்யுன்னா பெய்யுமா, பெய்யன்னா பெய்யும் மழை. கொஞ்சம் வா. அவர் போட்டதுக்கு சமோகா நைஸ் கலர் அந்த மாதிரி இருக்குல்ல. இது போட்டவொன்னே இது வளைஞ்சு போச்சுடா. அப்போ வளையவே இல்லை, ரொம்ப நேரமா வளையல. மேலே இருக்கு ஃபுல்லா, கீழே போவே இல்லை. இதெல்லாம் போடாதீங்கடா. பேசும்போது தெரியலையா? அப்ப தெரியலையே, பார்க்கும்போது தானே தெரியுது. ஒரு நிமிஷம் கண்ணு மூடு. இப்படி சொல்றது நீயே கேளு. எல்லாரும் கேட்குறீங்க. எப்பயோ புரிஞ்சு போச்சுடா, விட்டுறாத. இதுல என்னன்னா மருஸ்க ரியாக்ஷன் வேற ஐயோன்ற மாதிரி திருப்பி இருப்பா. கரெக்டா அவ புரியாது. நல்ல காலம். என்னடா ஆரஞ்சு கலர்ல சனா சனனா சடை சனனா இந்த குட்டி மாதிரி கரு, குட்டி கரு செம்ம டேஸ்டா இருக்கும். என்னடா இருக்கிறத போயிட்டு இப்பதான் மனசு இருக்கு. நீ ஆக்குன மாதிரி பேசுற. இதெல்லாம் வர பேச்சு வச்சிருக்கோம் போலியே. கொஞ்சமாடா பேசி வச்சிருக்கீங்க. அது மீனுடா. எல்லாம் போட்டு ரவுடி மாதிரி ஆக்கி விட்டானு கடைசியில். அது மீனுடா. இல்ல இது இன்னும் தப்பா போகுது. யார் படிச்சுட்டு? பாரதியார் படிச்சு அந்த காலத்துலயே. நீங்களே இந்த பக்கம் மழைக்காக ஒதுக்கி இருக்கீங்களா? ஒதுக்கி இருக்கேன். வாடா பூல் டெட் பூல். பெருமாளே எங்க பாக்குறேன். அது அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. இது டெட் பூல்ன்றது ஒரு கேரக்டர் இருக்கு. அது அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. செத்த குட்டி. ஒரு பெட்ருக்கும் நாய். அப்படியா? அது என்ன புல்? டெட் பூல் ரியாக்ஷன் பாத்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா போறீங்க? மைண்ட்ல ஓடி, மைண்ட்ல நாட்டு நடப்பு இதெல்லாம் ஓடாது உனக்கு. என்னடா அது நல்லா இருக்கு. சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகுது. இரு நீ என்ன எழுதலாம்? அழுத்தலாமா? அக்கா அங்க பிடிச்சதான் தூக்குவீங்க. ஓகே, இது ரெண்டுமே வந்து என்ன எந்த இடத்துல வைப்பீங்க? இலையில தான்.
தான்ப்பா. பாலை நான் எங்கடா விஷ் பண்ண, அதுவும் அவன் கையில் வச்சுக்கிட்டு. ஆடிட்டு இருக்கும்போது இந்த பேச்சு. அடுத்த வாங்க வாயிலே டொம்முன்னு உனக்கு வேணும்ல இருந்துச்சு எனக்கு அப்போ. பார்த்துட்டோம் நான் சாப்பிட்டதை திட்டுவோம். என்ன அடுத்து சாப்பிட்டா? ஓ, இதை பிரிச்சுட்டா. எனக்கு புரியல, ஏதோ சாமுராய் மாதிரி கத்தி இப்படி எடுத்துட்டு போனா காலி அந்த மாதிரி அது கூடிதான் இருக்குது. அபியாக்கானா சும்மாவா? சும்மாதான். சும்மா இவன் உருவாயின் வரான் பார்த்து. ஆமா, இவனும் கோகுலும் வா கடுமையா பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னா சேர்ந்தாங்க எவ்வளவுதான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்ரீ அப்படி பேபின்னு கத்திச்சு ஒரு 10 பேர் என்ன திரும்பி பார்க்கறாங்க. ஐயோ இவ வேற. பேபி உங்களை கூப்பிடுறாங்க. இது பீக்கில போயிட்டு வருது, டைம் போறதே தெரியல. ஆமா. ஓகே, செம்ம தமாஷா தான் இருக்கு திருப்பி பார்க்க சொல்ல. உங்களுக்கு இதை வெளியாள கிட்ட பண்ண முடியாது. இங்க இருக்கவங்கிட்ட மட்டும் தான் இதை பண்ண முடியும். இன்னும் இதெல்லாம் அன்ஃபில்டரா நீங்க பார்க்கணுமே. ஐயோ இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வந்திருக்குது உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா பாலாஜி ஹரி. மீண்டும் சந்திப்போம்.